அங்கேயா வணக்கம். வணக்கம். நம்ம வந்து கடந்த வாரம் வந்து நம்ம வந்து கர்ணன் பற்றி பேசணும், துன்பங்களை பற்றி பேசணும். இந்த வாரம் வந்து ஆத்திகர் நாத்திகர். ஆத்திகர்னா என்ன சொல்லியிருக்காங்க, நாத்திகரை பற்றி நீங்கள் ஐயா ஏதாவது சொல்லிருக்காரு? ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, நாத்திகரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? நாத்திகர் பற்றி ஏன்னா நிறைய கோச்சிக்குவாங்களா அவங்களும் இல்லை. இப்போ 2 பிரிவு இருக்குது, ஆத்திகர் நாத்திகர்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அரசியலில் வந்து இருக்குங்கிற ஒரு வாதம், இல்லைங்கிறது ஒரு வாதம். 2 பேர் மத்தியில் இப்போ ஒரு டாபிக் பெரிய முருகன் பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு. முருகனை பற்றி அவங்க வந்து பேசுகிறாங்க, இவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. முருகன் வேலை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போல எல்லாமே ஆளுக்காடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நாத்திகத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை இந்த முருகனை பற்றியும் தெரிஞ்சுக்கணுமா? முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நாத்திகத்தை பற்றி அவங்க என்னமோ அறிவாளி அப்படிங்கிறது, தன்னை அறிவாளியாக நிரூபிக்கணும், அறிவு சார்ந்து எல்லாம் இருக்குது, மூட நம்பிக்கையாக இருக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம நாத்திகத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுப்போம். என்ன நாத்திகம்னா என்ன? நாத்திக வந்து கடவுள் மறுப்பாளர்கள். அதாவது நீங்கள் இந்த உருவத்து மேலே மூட நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு குற்றஞ்சாட்டுறாங்க. அப்படிதானே? நாத்திகம்ங்கிறது கோச்சிக்குவாங்களா, பிரச்சனை பண்ணுவாங்களப்பா. அவங்க ஏற்கனவே பார்த்துக்குவோம். ஐயா சொன்னதான் நான் இல்லை, நான் பூஜ்யம் தான், நீ கேஸ் போட்டு. ஏன்னா அதுக்கு ஆதாரம் இருக்குது. நாத்திகம் பேசுறவன் நாக்கு முடநாக்கு, நாரிய பிணநாக்கு அப்படின்னு ஒரு பதிவு பண்றாரு. ஏன்னா நாத்திகம் பேசுறவங்க வந்து உண்மையை சொல்லுவாங்க. ஆனா நாத்திகம் பேசுறவங்க கோவப்படாம புரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். நான் சொல்கிறதுக்கு வச்சு நீங்கள் கோவப்பட வேணாம், ஆராயுங்க. ஏன்னா எல்லா கருத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது. ஆதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வள்ளுவர் தான் நமக்கு தலைமை. வள்ளுவருடைய கருத்துக்கு எல்லாத்தையும் சாத்தியமானா எல்லாமே சாத்தியம் கிடையாது. வள்ளுவரே வந்து துன்பம் வரும்போது சிரிங்கன்னாரு, அதுக்கு ஒருத்தர் பதிலளிக்கிறாரு. பாம்பு வந்து கடிக்கும்போது பாதி உயிர் துடிக்கும் போது யார் முகத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு சிரிக்க சொல்றார். அவர்கிட்டையும் குறை உண்டு, குற்றம் உண்டு இல்லையா? இப்போ வந்து அவர் சொன்னதெல்லாம் சரிதான் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. இப்போ நாத்திக பேசுகிற நூல்கள் நிறையா படிக்கிறாங்க, அவங்கவுங்க சார்ந்தவங்க பார்த்து நூல்களை அவங்க எழுதுறாங்க. அதை இவங்க சொல்கிறவங்க பேட பேச்சு பேசுகிறவங்க வந்து அதை ஆராயறா இல்லாமல் அதை அப்படியே பாடமே ஒப்பிச்சிடுறாங்க. இப்போ வள்ளுவர் மேலே ஒரு குற்றம் இருக்கு. ஔவையார் வந்து பல புலவர்களை ஆட விட்டது. பல புலவர்களை ஆட விட்டு எல்லாத்தையும் வந்து பாடுறாங்க. சொன்ன அங்கே சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமாங்கிறது மாடு மேய்க்கும் சிறுவனிடம் நான் தோற்றேன் என்று பதிவு பண்றாங்க ஔவையார். புரியுதா உங்களுக்கு? மாடு மேய்க்கும் சிறுவனிடம் நான் தோற்றேன் அப்படின்னு தோல்வியோடு அவ்வளோ பெரிய அறிவாளி. அப்போ நாத்திக நீங்க பேசுறதெல்லாம் அவ்வளோ பெரிய அறிவாளிங்க. அவங்களே தோல்வி ஒப்புக்கட்டுறாங்க. மாடு மேய்க்க காலையிலேன் தோற்றேன், ஒரு இரவு எனக்கு தூக்கமே வராதுங்கிற பதிவு பண்ணுறாங்க. சுட்டப்பழ வேணுமா சுடாத கதையில். ரெண்டாவது பெரியார் தந்தை, அவர் நிறைய போராட்டங்கள் நிறைய பண்ணிருக்காரு, வரலாறு படித்தோம், எல்லாமே தெரியும். எல்லாமே பெரியார் பற்றி தெரியும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது உங்கள் நினைப்பு. அதனால் பெரியாரும் அம்பேத்கரும் தெரியாதவங்கெல்லாம் முட்டாள்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க. கருப்பு சட்டை அணிந்த ஒரு பெண்மணி சகோதரி.
எல்லாருக்கும் தெரியாதுன்னு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அம்பேத்கர் அறிவாளி தான், பல சட்டத்திட்டங்கள் இருக்குது. அவருக்கு அந்த சட்டம் திட்டம் ஒரு கோர்ட்டில் நிர்வாகிக்கிறாங்க, மறு கோர்ட்டில் தண்டனை கொடுக்குறாங்க, மறு கோர்ட்டில் தண்டனை கொடுக்குறாங்க, இன்னொரு கோர்ட்டில் நிர்வாகிக்கிறாங்க. கடைசியில் அதுவும் அது ஏற்றுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை தான் தள்ளுது. அவர் சொன்னது தான் கரெக்டாங்கன்னு நிரூபிக்க முடியல. அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னா அப்படி நின்றுருக்கும். ஏன் ஒரு கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிடுறாங்க குற்றம்னு, மறு கோர்ட்டில் நிர்வாகிக்கிறாங்க. அப்போ அங்கேயே ஒரு பிழை இருக்குது. இப்போ தந்தை பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை நீங்கள் ஏற்று பேசுகிறீங்க, அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னா ஏன் திரு அறிஞர் அண்ணா அவங்களை விட்டு விலகி வராங்க? அவங்க சொல்கிற கருத்துக்கெல்லாம் கரெக்டு தான்னா இவங்க ஏன் விலகி வராங்க? ஏன் அந்த இதில் இவங்க விட்டு விலகி நீங்கள் ஏன் அது கேள்வி கேட்க மாட்டாங்க? ஏன் வெளியே வந்துட்டாங்க? அவர் சொல்கிறது கரெக்டு தானே. ஏதோ அவங்களுக்கு ஒரு குற்றம் இருக்குது, ஏதோ தப்பு இருக்குது, அதனால் அவங்கள விட்டு எல்லா விஷயம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு குற்றச்சாட்டு அண்ணாதுரையை வெளியே வந்துடுறேன். நம்ம வள்ளலார் பல நூல்கள் எழுதுகிறாரு. ஒளியில் ஒடுக்கம்னு ஒரு நூலை எழுதுகிறாரு. ஒளியில் எடுக்கும்போது இது மக்களுக்கு சரியில்லை, ஒளியில் ஒடுக்கு மட்டும் அது நிலையில்லை, இன்னும் தாண்டி போகணுங்க, அது வேணாஞ்சானா அது படிக்க வேணாம், தூக்கி குப்பத்தில் போட்டுருன்னு இவரே வேணாங்கிறாரு. அது ஒரு நேரத்தில் சரின்னு தெரிஞ்சுது, அதுவே தப்புன்னு தூக்கி ஓரங்கட்டி விட்டுறாரு. இப்போ நாத்திகன் கோவப்படக்கூடாது. நாத்திகன்கிறது கடவுள் மறுப்பாளர். கடவுள் பார்க்கல, உங்கள் உடம்புல உயிர் இருக்கு, உயிர் இருக்கு இல்லையா? உயிர் நீங்கள் பார்க்கல, ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பார்க்கலன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, எல்லாம் இவங்க நாத்திகம் பேசுறதுன்னா இந்த முருகனை வழிபடுறது, சிவனை வழிபடுறது, இதுதான் ஆன்மீகம் அப்படின்றத இவங்க நாத்திகம் பேசுகிறதே. சாமி கும்பிட்றாங்க, பட்டையை போட்டுறாங்க, இப்படி தான் அவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. எங்கே ஆரம்பிக்க தெரியுமா ஆன்மீகம்? தெரியுமா உங்களுக்கு? நாத்திகம் பேசுகிறவங்களை கேட்குறேன், எங்கே ஆன்மீகம் ஆரம்பிக்க தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டா இவங்க உலகத்திலே வாழ முடியாத நாத்திகம் பேசுகிறவங்க இந்த பூமியிலே வாழ முடியாது. நீ நாத்திகம் பேசிட்டு கடவுள் மறுத்துட்டு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா பூமியில வாழவே முடியாது. ஏன்னு கேளுங்க. ஏன்னா தமிழ் படிக்கிறீங்கள, தமிழ் நான் அதை படித்தேன், இந்த நூலை படித்தேன். இன்னொரு உண்மை என்ன, நீங்கள் பைபிள், குரான், நீங்கள் எந்த நூலு புனித நூலுக்கு அன்னைக்கு கரைச்சி குடிச்சிருக்கலாம், தலைகீழாக படிச்சிருக்கலாம், பழைய வரலாறுகள் புரியுது பகுதிக்கு எந்த நூலை வேணாலும் படிச்சிருக்கலாம். எனக்கு அறிவாளி நீங்கள் பெருசாக பேசிக்கலாம். ஆனால் தமிழ் எழுத்தை யார் கண்டுபிடிச்சா? எதின் அடையாளம் தமிழ் எழுத்துக்கள். எதை வச்சு அவங்க வடிவம் கொடுத்தான்? யார் கொடுத்தது தெரியுமா? இந்த உயிரெழுத்து 12 அந்த வடிவங்களை எதை வச்சு கொடுத்தா? யாரு கொடுத்தா? எப்படி நீங்கள் கடவுள் மறுப்பாளர்னு சொல்கிறீங்க? யார் கொடுத்தது? அதை வச்சு தான் நீங்கள் படிக்கிறீங்க. நான் படித்தேன், இது என்னன்னே தெரியாமல் படித்தது. இந்த 3 புள்ளி அக்கு எதை காரணம் காட்டி அந்த அக்கு வடிவம் கொடுத்தான்னு தெரியாது. அது தெரிஞ்சு அவங்களை பேச மாட்டான். அதே போல் இவன் தூங்கி எழுந்து நாட்கள் எடுத்து வேலைக்கு போகிறது என்ன வாரத்துக்கு 7 நாட்கள் எதை காரணம் காட்டி வச்சான்? ஞாயிறுனா என்னன்னா ஞாயிறு, என்ன சூரியன், திங்கள்னா சந்திரன். கொஞ்சம் இவன் நாத்திகம் பேசிட்டு இது எப்படி நீ சொல்லாமல் இருக்க முடியும்? நீ ஒன்றை அறியாமல் நீ சொல்லி தான் ஆகணும். உன் தலையெழுத்து பிறந்துட்டியா, நீ இதை நீ நாத்திகம் பேசுக்கலாம், நீ இதை சொல்லாமல் நீ வாழவே முடியாது. திங்கள்னு வாயில் சொல்லி ஆகணும், ஞாயிறுன்னு வாயில் சொல்லி ஆகணும், புதன்னு சொல்லி ஆகணும். அப்படி தேசம் விட்டு போறியா? அண்டை கண்டு அண்டை போறியா?
அங்கேயும் வாழ முடியாது. கேளுங்க, ஏன்னு கேளுங்க. ஏன் இதில் என்ன இருக்குது? ஏன் அந்த நாத்திகம் பேசிக்கிட்டு ஞாயிறு சொன்னீங்களே, அது ஆங்கிலத்துக்கு போங்க. ஞாயிறுனா என்ன? சண்டே. சன் டே. சூரியன் வந்துடுச்சா? மண்டே இல்லை, அது முன்டே. மூன், MON எல்லாம் படிச்சு பேர் அது மூன் அண்ட் டே தான் சொல்லணும். ஆனால் மண்டேன்று மூன் நிலவு வந்துருச்சா, திங்கள் வந்துருச்சா, நீ எப்படி மறுத்துட்டு வாழ முடியும்? ஆங்கிலம் போனாலும் மாட்டோம். இந்த அடிப்படை பேசிக்கு தெரியாம இவங்க வந்து ஒரு இந்த வழிபாட்டு தலங்களை குறி வச்சு இது கல் போய் இதை போய் நம்பிக்கையில் பாலை ஊத்த இப்படி பேசுறாங்க. மனித கோல 800 கோடி பேருமே இந்த எழுத்து அகர முகர எழுத்து எல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் ஆதி பகவான் கொடுத்தவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, எதை வச்சு கொடுத்தான்னு தெரியாது. எப்படி நீ நாத்தியம் பேசுறீங்க, கடவுள் மறுப்பால் எப்படி வெளியே சொல்றீங்க? இதை பெரும் தலைவர்கள் கேட்டுக்கிட்டு வரையா சொல்லுங்க. இந்த டிவி இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. முட்டாள்னு ஒரு பொம்பளை சொல்றாங்க, பேசுறாங்க, அது கேட்டுக்கிட்டு பெரும் தலைவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எப்படி நீங்க எதை வச்சு இவங்க முட்டாள்னு சொல்லிக்கலாம்? நீங்க இந்த 2 நூல்களை படிச்சுட்டு இல்லை மனப்பாடம் பேசிட்டு எல்லாமே முட்டாள், நீங்க மட்டும் அறிவாளின்னு சொல்றீங்களா? எதுக்கு இந்த சேனல் இருக்கு, டிவி எதுக்கு இருக்கு? மூடிட்டு போகலாம். வேஸ்ட். இது மறுப்பு தெரிவிக்காம நீ இப்படி தமிழ்நாட்டில் பிறந்து இந்த மொழியை கற்றுக்கிட்டு நீங்க முட்டாளுன்னு நீங்க ஒருத்தர் மட்டும் தெரியாது இருந்துட்டா எல்லாமே முட்டாளா? அது யாருமே மறுப்பே தெரிவிக்கல, எதுக்கும் தெரிவிக்கல. நாத்திகம் பேசிட்டு பூமியிலே வாழ முடியாதுங்க. நீங்க எதை தொட்டாலும் அதுல ஆன்மீகம் வரும். நீங்க பேசினாலும் பேச்சு மொழி, நீங்க நடக்கிற மாதங்கள் சித்திரை வைகாசி எல்லாத்துலயும் ஆன்மீகம் இருக்கும். ஆடி எப்பயுமே ஆடிக்கின்ற நீங்க எங்க பேசினாலும் எந்த இடத்துல தொட்டாலும் அதுல ஆன்மீகம் கலந்தே தான் இருக்கும். அதுல பிரிச்சு நீ வாழவே முடியாது. அது உயிர் இப்படி, ஆன்மீகம் எப்படி? உன் உடலும் தனியா உயிர் தனியா பிரிய முடியாது. ஆன்மீகம் உடலும் ஒண்ணுதான். நீங்க நாத்திகம் பேசலாம், நீங்க ஒரு அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு நினைச்சுக்கிட்டு தான் பேசுறீங்க. அறிவே கிடையாது. அறிவு பேரறிவால வந்து வாழ கற்றதுனால் ஆயப்பயனும் போல் வாழறிவன் நற்றா தொழா என அந்த வாழறிவனுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். நம்மளாம் கொஞ்சம் கடுகளவு கூட கிடையாது. நீங்க படிச்சுட்டு பேசுறதுல ஒரு கடுகளவு கூட கிடையவே கிடையாது. வாழறிவனுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். நம்மளாம் பூஜ்யம், ஒண்ணுமே தெரியாம மக்கள்கிட்ட வந்து கருத்து உண்டு பண்ணி மறுப்பாளர். வாழறிவன் இறைவன். வாழுன்னா ஒளி. அறிவன் வாழறிவன் 10வது வாழறிவன் உண்மான். அதாவது அறிவு நிலைகள் 10 நிலைகளை கடந்து வாழ மட்டும்தான் எல்லாமே தெரியும். கடுகள கூட நீங்க உங்களுக்கு உண்மை தெரியாது. ஆத்திகம் பேசிட்டு அவங்களுக்கு கடுகள கூட தெரியாது. இந்த அக்குங்கிற வார்த்தைக்கு இன்னும் எதை வச்சு சொன்னான்னு தெரிஞ்சு இவங்க இவ்வளவு பேச்சு பேச மாட்டாங்க. போதுமா விளக்கம்? இன்னும் வேணுமா? அடுத்த வாரம் ஆன்மீகவாதியை பற்றி பேசலாமா? பேசுவோம். நிறைய இருக்கு, அவங்களுக்கு நிறைய எடுத்து வச்சேன். நன்றி, வணக்கம்.